தமிழ்ல ஈ, இர், இழ் இந்த 3 மெய்யெழுத்துக்களுக்கு பக்கத்துல மட்டும்தாங்க ஒற்று வரும். மற்ற எந்த மெய்யெழுத்துக்கள் வந்தாலும் ஒற்றுகள் இட்டு எழுதக்கூடாது. குறிப்பா இர் என்ற வல்லின ரகரம் இருக்கு இல்லையா, அந்த மெய்யெழுத்து வரும்பொழுது ஒற்று இட்டு எழுதுவது பிழையா இருக்கும். ஆனா நம்ம சின்ன இரு எழுதுறோம் இல்லையா, அந்த சின்ன இருக்கு பக்கத்துல மட்டும்தான் நமக்கு ஒற்று வரும். இப்ப ஈ, இரு, இழு சொன்னோம் இல்லையா, இந்த 3க்கு பக்கத்துல மட்டும்தான் ஒற்று எழுத்துக்கள், மற்ற ஒற்று எழுத்துக்கள் வரும். மற்ற என்பது கா, சா, தா, பா, இக்கு, இச்சு, இத்து, இப்பு என்ற இந்த 4 ஒற்று எழுத்துக்களும் வரும். சான்றிதழ் பார்க்கலாமா? இப்ப தாய் கூட்டல் பாசம், தாய் பாசம். நாய் கூட்டல் குட்டி, நாய் குட்டி. வாய் கூட்டல் சண்டை, வாய் சண்டை. இப்படி வரும். இந்த சொற்கள்லயே இந்த ஈல கூட விதிவிலக்கு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈ வருகின்ற அந்த காய், கறி, தாய், தந்தை இது மாதிரியான சொற்கள் உண்மை தொகையாக வரும். காயும் கரியும், தாயும் தந்தையும் என்று வரும்பொழுது இந்த 2 சொற்கள் வரும்பொழுது நமக்கு ஒற்று இட்டு நம்ம எழுதுவது பிழையாயிருக்கும். இந்த 2 சொற்களை மட்டும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டு மற்ற எந்த சொற்கள் எப்படி வருதுன்னு பார்த்து நீங்க ஒற்றுகள் இட்டு எழுதலாம். அதே போல இரு இருக்கு இல்லையா, சின்ன இரு வந்தா ஒற்று வரும். தயிர் கூட்டல் பானை, தயிர் பானை. தேர் கூட்டல் சக்கரம், தேர் சக்கரம். தேர் கூட்டல் குடை, தேர்க்குடை. இது மாதிரி நம்ம ஒற்றுகள் இந்த சின்ன இரு வந்தா ஒற்று இட்டு எழுதுங்க. பெரிய இருக்கு பக்கத்துல இட்டு எழுதாதீங்க. அதே போல இழு, தமிழ் சிறப்பு நகரம் இருக்கு இல்லையா, அந்த இழு வந்தா அதுக்கு பக்கத்துல வரக்கூடிய சொல் காசா தாப்பால வந்துச்சுன்னா ஒற்று வரும். இப்ப தமிழ் கூட்டல் கல்வி, தமிழ் கல்வி. தமிழ் கூட்டல் பாடம், தமிழ் பாடம். இப்படி நம்ம ஒற்று இட்டு எழுதணும்.